ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம பாரம்பரிய உணவுகளில் ஒன்றான கருணக்கிழங்கு பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். தமிழில் கருணக்கிழங்கு அப்படின்னு அழைக்கப்படுற இது எலிஃபண்ட் எம் அப்படின்னு ஆங்கிலத்தில் கூறப்படுது. இது வெறும் சுவையான காய்கறி மட்டும் இல்லைங்க, பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு இயற்கை பரிசு. பண்டைய காலத்தில் இது பசியாற்றும் மருந்து அப்படின்னும் வலிமை தரும் வேறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், யுனானி மருத்துவம் மூன்றிலும் கருணக்கிழங்கு மருத்துவ பயன்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதன் உண்ணும் உணவு வகைகளில் தாவரத்திலிருந்து கிடைக்கும் காய், கனி போன்ற கிழங்குகளும் ஒரு உணவாக இருக்குது. பூமிக்கு அடியில் விளைவதால் இவை இன்னும் அதிக உயிர் சத்து கொண்டிருக்கு. இந்த வகையில் நம்ம நாட்டில் பரவலாக அதிகம் உண்ணப்படும் கிழங்கு தான் இந்த கருணக்கிழங்கு. அப்படிப்பட்ட இந்த கருணக்கிழங்குல என்னெல்லாம் நன்மை இருக்குது, இதை சாப்பிட்றதால என்ன பக்க விளைவுகள் ஏற்படும், யாரெல்லாம் இதை சாப்பிடணும், யாரெல்லாம் இதை தவிர்க்கணும்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் வேக வச்ச கருணக்கிழங்குல என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். கலோரி சுமார் 118 கிலோ, கார்போஹைட்ரேட் 27 கிராம், புரதம் 1.5 கிராம், நார்ச்சத்து 4 கிராம், விட்டமின் B6, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு, மேங்கனீஸ், பாஸ்பரஸ் போன்றவை நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக நார்ச்சத்து அதிகம் இருக்குது. ஸோ குடல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. நம்மளோட உடலுக்கு அடிப்படையாக இருக்கிறது நம்ம எலும்புகள் தான். மனிதர்கள் ஒவ்வொருக்கும் எலும்புகள் வலிமையாக இருக்கிறது கால்சிய சத்து ரொம்பவே அவசியம்னு சொல்கிறாங்க. கருணக்கிழங்கு எலும்புகளை வலிமையாக்கும் சத்து கொண்டதாக இருக்குது. எலும்புகள் வலு குறைவாக இருக்கும் குழந்தைகள், வயதானவர்கள் கருணக்கிழங்கை வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் எலும்புகள் வலிமை பெறும். உடலில் இருக்கிற வாதம், பித்தம், கபம் போன்றவற்றிலிருந்து பித்தம் அதிகரிப்பதால் தலைவலி, மயக்கம் போன்றவை அடிக்கடி ஏற்படும் நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். கருணக்கிழங்குல பித்தத்தோட அளவை சமசீராக்கும் தன்மை இருக்குது. எனவே பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறவங்களுக்கு கருணக்கிழங்கு அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் பித்தம் கட்டுப்படும். பித்த கற்கள் உருவாவதையும் இது தடுக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் சாப்பிட்ட 3 மணி நேரத்திற்குள் மீண்டும் பசி உணர்வு ஏற்படுவது உடல் ஆரோக்கியத்திற்கான நல்ல அறிகுறியாகும். ஒரு சிலருக்கு சில காரணங்களால் பசியின்மை ஏற்பட்டு சரியாக சாப்பிட முடியாத நிலை உண்டாகும். கருணக்கிழங்கு பசியின்மை பிரச்சனையை சுலபத்தில் தீர்க்கும். வாரம் ஒரு முறையாவது கருணக்கிழங்கை சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் இருக்கும் அமில சுரப்பை சீராக்குவதோடு பசியின்மை பிரச்சனையும் தீர்க்குது. மாதவிடாய் அப்படின்றது பெண்களாய் பிறந்த அனைவருமே தங்களின் வாழ்வில் அனுபவிக்க வேண்டிய ஒரு இயற்கை நிகழ்வாகும். இந்த காலத்தில் பெண்கள் பலருக்கு இரத்தப்போக்கு அதிகமாக ஏற்பட்டு பெண்களை உடல் அளவுலையும் மனதளவுலையும் ரொம்பவே கலப்படை செய்யுது. உடல் சத்து இழப்பு மற்றும் சோர்வு இதனால் ஏற்படுது. இந்த சமயத்தில் பெண்கள் கருணக்கிழங்கு உணவை பதார்த்தங்களை சாப்பிட்றதால மாதவிடாய் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். மூலம் நோய் ஏற்பட்டவர்களுக்கு சிறந்த இயற்கை மருத்துவ உணவாக கருணக்கிழங்கு கருதப்படுது. மலச்சிக்கல், குடலில் புண்கள் போன்றவை ஏற்பட்டால் தினமும் ஒரு வேளை கருணக்கிழங்கு கொண்டு செய்யப்பட்ட உணவை நம்ம சாப்பிட்றதால மூலம் காரணமாக குடலில் ஆசன வாயில் ஏற்பட்டிருக்கும் புண்கள் விரைவில் ஆறும். நெடுநாள் மலச்சிக்கல் பிரச்சனையும் போக்குது. அதீத உடல் எடை கூடுவது உடல் நலத்திற்கு பல பாதிப்புகளை உண்டாக்கும். உடல் எடை குறைய சரியான ஆரோக்கியமான உணவு உண்ணும் பழக்கத்தை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. கருணக்கிழங்கு உடல் எடை குறைக்க சிறப்பாக உதவுது. தினமும் அல்லது வாரத்துக்கு 2 முறையாவது கருணக்கிழங்கை பக்குவம் செஞ்சு சாப்பிட்டு வந்தால் உடல் எடை வெகு சீக்கிரத்தில் குறைவு. நீண்ட நாட்கள் வாழ நம்மளோட உடலில் அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்தத்தை பாய்ச்சுகின்ற இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. கருணக்கிழங்கு வாரம் 3 அல்லது 4 முறை சமைச்சு சாப்பிட்டு வர்றவங்களுக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதோடு மாரடைப்பு, இரத்த குழாய் அடைப்பு ஏற்படுறதுலேருந்து தடுக்கப்படுது அப்படின்னும் நீண்ட ஆயுட்காலம் அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு ஆய்வில் சொல்கிறாங்க. கிழங்கு வகைகளில் பெரும்பாலும் மனிதர்களுக்கு தேவையான சத்துக்களை தருவதாக இருக்கிறது தான் இந்த கருணக்கிழங்கு. இதில் நார்ச்சத்து, வைட்டமின் சி, வைட்டமின் பி, மாங்கனீஸ், பொட்டாசியம், இரும்பு சத்து, ரைபோஃப்ளவின் போன்ற சத்துக்கள் அதிகம் இருக்குது. இந்த சத்துக்கள் அனைத்தும் உடலில் பல்வேறு வகையான தேவைகளை பூர்த்தி செஞ்சு உடலோட வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் உதவுது. இன்றைக்கி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஏற்படும் புற்றுநோயிலேருந்து வயிறு மற்றும் இரைப்பை புற்றுநோயால் பாதிக்கப்படுறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. கருணக்கிழங்கு பெருங்குடல் மற்றும் ஜீரண உறுப்புகளில் தேங்கும் கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றி புற்று செல்கள் வளராமல் தடுக்குது. எனவே வயிறு, இரைப்பை புற்று ஏற்படாமல் தடுக்க
உணவில் கருணக்கிழங்கு அதிகம் சேர்த்து சாப்பிடணும். நம்ம செரிமானத்தில் ஏற்படும் பிரச்சனையை இந்த கருணக்கிழங்கு சாப்பிட்றதன் மூலம் சரி செய்ய முடியும். இவ்வளோ நேரம் கருணக்கிழங்கோட நன்மைகள் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது பக்க விளைவுகள். அலர்ஜி மற்றும் அரிப்பு ஏற்படும் அபாயம் இருக்குது. ஒரு சிலருக்கு கருணக்கிழங்கு சாப்பிட்டா தொண்டையில் அரிப்பு ஏற்படலாம். இது கால்சியம் ஆக்சலேட் என்ற பொருளால் ஏற்படும். இதை குறைக்க சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி வெந்தயம் அல்லது புளி சேர்த்து சமைக்க வேண்டும். ஆக்சலேட் அளவு அதிகமாக இருக்கிறதால சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. நீரிழிவு நோயாளிகள் சாப்பிடும் அளவை கட்டுப்படுத்த வேண்டும். சர்க்கரை அளவு உயர வாய்ப்பு இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் ஆரம்ப மாத கர்ப்பிணி பெண்களாக இருக்கும்போது அதிகமாக சாப்பிடக்கூடாது. மருத்துவர் ஆலோசனைக்கு அப்புறம் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். இந்த கருணக்கிழங்கை எப்படியெல்லாம் நம்ம சாப்பிடலாம்? வேக வச்சு, வறுத்தல், குழம்பு, கறி, புளிக்குழம்பு ஆகியவையாக சமைச்சு சாப்பிடலாம். உலர்ந்த கருணக்கிழங்கை வறுவலும் பிரபலமானது. வெந்தயம், புளி, பச்சை மிளகாய் சேர்த்து சமைச்சா அரிப்பு குறையும். இந்த கருணக்கிழங்கையை எப்போவுமே வேக வச்சு தான் சாப்பிடணும். அரிப்பு குறைக்க புளி, வெந்தயம், தேங்காய் பால் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. சிறுநீரக பிரச்சனை, அலர்ஜி உள்ளவர்கள் மருத்துவரிடம் கேட்ட பிறகு தான் இதை சாப்பிடணும். கருணக்கிழங்கு சுவையானது, ஆரோக்கியமானது. ஆனால் அளவோடு சாப்பிடணும். அளவோடு உண்ணும்போது அது மருந்து, அளவுக்கு மீறினா அது விஷம் அப்படின்றது ஒரு பழமொழி. அதுபோல் நம்ம பாரம்பரிய உணவுகளை இதை சேர்த்து கொண்டா ஆரோக்கியமும் வலிமையும் நிச்சயம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.